வணக்கம் நண்பா. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஹார்ன குடுத்து இது வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்றா அப்படின்ற மாரி சொல்லிக் குடுத்தாங்க. நானும் கொண்டு வந்து எல்லாம் கழட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரஸ்ட் ஆயிருந்துச்சுங்க. எப்படி தண்ணி உள்ள போயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரஸ்ட் ஆயிட்டு, அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுற கண்டிஷன்லேயே இல்ல. பட் கனெக்ஷன் குடுக்கும்போது எல்லாமே ஒர்க் ஆகுற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொப்பல்லர் இது மூலியமா பார்த்தீங்கன்னா ஏர் வரும். தென் இது பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டு ஓகேங்களா. இது மூலியமா பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் பார்த்தீங்கன்னா வெளிய வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அந்த ஹார்னுக்கு போகும் ஓகேங்களா. ஸோ அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டியூனர் ஓகேங்களா. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். இந்த டியூனர் பார்த்தீங்கன்னா சுத்தும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அது மூலமா அந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி கேட்கும் ஓகேங்களா. ஸோ அந்த டியூனிங்கோட பார்த்தீங்கன்னா கேட்கும். இது வந்துட்டு இதுவுமே டியூனர் தான். ஸோ இது வந்துட்டு இந்த டிஸ்க் வந்துட்டு ரொட்டேட் ஆகும்போது அந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துட்டு மாறி மாறி வரும் ஓகேங்களா. அதுக்கு தான் இது கொடுத்துருக்கேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்படி வச்சு காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்போது அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா மறைச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அடைச்சி ஓப்பன் பண்ணுறோம். அது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ன் சவுண்டு வந்துட்டு கிடைக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா மோட்டரும் ரன் ஆச்சு. தென் இதை வந்துட்டு சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறேன். தேங்க்யூ.